இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து, இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். என் இனிய உறவுகளே, நாம் இன்று 6/12/24 இருக்கின்றோம். நாம் தினம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி. நாம் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை வாசிக்கும் முன் நாம் சங்கீதங்களை வாசித்து வருகிறோம். தொடர்ந்து சங்கீதமும் நீதிமொழிகளும் நாம் தொடர்ந்து வாசித்து வரும் சங்கீத தொடர்ச்சி 59, 13, 14, 15, நீதிமொழிகள் 29, 22, 23, 24. இன்றைய வாசகம், முதல் வாசகம் எசையா நூலிலிருந்து 29, 17, 24. இறைவன் ஆண்டவர் கூறுவது: இன்னும் சிறிது காலத்தில் லெபனோன் வளம் மிகு தோட்டமாக மாறுமன்றோ, வளமிகு நிலம் காடாக ஆகிவிடுமன்றோ. அந்நாளில் காது கேளாதோர் ஏட்டு சுருளின் வார்த்தைகளை கேட்பர். பார்வையற்றோரின் கண்கள் காரிருளில் இருந்து மை இருளில் இருந்தும் விடுதலையாகி பார்வை பெறும். ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவரில் மகிழ்ச்சி பெறுவர். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. இதோ நம் ஆண்டவர் வல்லமையுடன் வருவார், நம் ஊழியரின் கண்களுக்கு ஒளி தருவார். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 9:27-31. நாம் இயேசு தம் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்றபோது பார்வையற்றோர் இயேசு அவ்வழியாக செல்கிறார் என்றதும், தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று கத்திக்கொண்டே அவர் பின்தொடர்ந்தனர். இயேசு அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா? அதான் நம்பிக்கைத்தான் வாழ்க்கை. நம்பிக்கை. எதற்காக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார்? நாம் ஒவ்வொருவரும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் அறிவோம். அப்பொழுது தான் யாராவது நம்மை பிரிந்து போனவர்கள் கேட்கும்போது நம்மால் பதில் சொல்ல முடியும். நம்மை எதற்காக வந்தார் உலகத்திற்கு? நம்மை மீட்க வந்தார், நிலை வாழ்வு தர வந்தார். தன் ஒரே மகன், இதற்கு யோவான் 3:16 சொல்கிறது, தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். நமக்கு திருபலி எதற்கு தினம்? நிலை வாழ்வின் பயணம்தான் அது. எதற்கு திருபலி என்று சில நேரங்களில் ஏதோ ஒரு கடமைக்காக வருவது போல் இல்லாமல், நம்முடைய நிலை வாழ்வின் பயணம் திருபலி. நாம் வாழ எத்தனையோ வழிகள் நாம் இந்த உலகத்தில் உண்டு. நாமும் அதை தேடிக்கொண்டிருக்கலாம். அவை நிலையற்றவை. உலகமே மறைந்து புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் வரப்போகின்றது. இதில் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை தேடிக்கொள்வர். நமக்கு இயேசுவின் மேல் நம் பார்வையை பதிப்போம். அந்த பார்வையற்றவர்கள் இயேசுவை கண்டு கொண்டது போல நம் பார்வையை இயேசு மேல் பதிப்போம். நம் பிள்ளைகளுக்கு சொத்தை வைப்பதை விட இறை வார்த்தையை சொத்தாக கொடுப்போம். ஏன்னா பிள்ளைகள் படித்து பெரிய பெரிய வேலைகளை செய்து பெரிய பதவியில் இருக்கத்தான் போகிறார்கள். ஏன்னா இன்றைக்கு ஒவ்வொரு பெற்றோரும் ஒரு கூலி தொழிலாளி முதல் ஒரு சிறுபான்மையினர் முதல் ஒரு சிறிய வேலை செய்கிறவர் முதல் எல்லாருமே படிப்பிற்காக அதிகமாக செலவு செய்து நேரங்களை செலவு செய்து அதற்கான பயிற்சிகளை கொடுத்து வருகிறார்கள். ஆனால் அதற்குரிய வேலை அவர்களுக்கு கிடைக்கும், சம்பாதிப்பார்கள், நிறைய வாழ்க்கையை மாற்றுவார்கள், பணத்தை பார்ப்பார்கள். ஆனால் இறை வார்த்தையை அவர்களால் காசு கொடுத்து வாங்க முடியாது, பணம் கொடுத்து வாங்க முடியாத அதை பெற்றோர்களாகிய நாம் தான் நம் பிள்ளைகளுக்கு இறை வார்த்தையை கொடுக்க வேண்டும். பணம் சம்பாதிக்க வழியை நாம் எத்தனையோ வழி. அவர்கள் இன்றைக்கி ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயரோ கிரிக்கெட் பிளேயரோ பெரிய செஸ் பிளேயரோ ஆனால்
அவங்க ஒரு ஆட் கொடுக்கும்போது அவங்க அதில் சம்பாதிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த இதுவே இல்லாத போது கூட அவங்களுக்குன்ட்டுன்னு ஒரு ராயல்ட்டி வரும். ஆனால் இறை வார்த்தைக்கு அப்படி இல்லை. இறை வார்த்தைக்கு எந்த ராயல்ட்டியும் வராது. நம்மளுக்கு இறை வார்த்தைக்கு இறைவன் தர ராயல்ட்டி நிலை வாழ்வு. இறைவன் தரும் ராயல்ட்டி நம்ம அவருடைய நிலை வாழ்வின் பயணம். நாம் ஒவ்வொரு நாளும் நாம் அதை அனுபவிக்கும்போது நம் பிள்ளைகளுக்கு அதை எடுத்து சொல்வோம். இதான் நாம் இறை வார்த்தை அவர்கள் சம்பாதிக்க மாட்டார்கள். ஆனால் இவற்றிற்கு காரணம் ஜெபம்தான். ஜெபம்தான். என் பையன் படித்த ஒரு ஏரோநாட்டிக் அந்த இன்ஸ்டிடியூஷனில் அவங்க லெக்சரர் ஒரு முறை நான் அவரை சந்திக்கும் போது அவர் ஒரு ஸ்டோரி சொன்னார். ஸ்டோரினா நடந்தது, எப்படியெல்லாம் பிள்ளைங்க மேலே வராங்கன்னு. ஒரு சீக்கியர் நல்ல ஃபாஸ்ட்டு, நல்ல மிக வேகமாக கற்றுக்கொண்டாராம். அப்போ அவருக்கு தேர்ட் இயரில் இருக்கிற ஒரு செகண்ட் இயர்லேயே அப்படியே ப்ரமோஷன் கொடுத்து அவர் ஃப்ளைட் ஓட்டணும் அப்படின்னும் போது அவரை இல்லை நீ ஃபஸ்ட்டு ஹெலிகாப்டர் ஓட்டுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, நான் அவர் அதை எடுத்துன்னு மேலே போகும்போது போயிருக்காரு. எல்லா ஒரு அப்ரிசியேஷனாக நிறையா அதுக்கு இருக்குது. லாங்கு ஐ எம் டெல்லிங் ஷார்ட்டாக இருக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, மேலே போக என்ன மேலே ரொம்ப சில்லுன்னு இருக்கேன்னு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டுக்கிறாரு. ஃபேன் ஆஃப் பண்ண என்ன ஆகும்? ஏன்னா ஒரு ஹெலிகாப்டரோட ஃபேன் முக்கியம். அப்புறம் கீழே விழுந்து அவருக்கு அடிபட்டு ஏன்பான்னு கேட்கும்போது இல்லை ரொம்ப மேலே போனேன், சில்லுன்னு ஆயிடுச்சு. பார்த்தீங்களா படிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஆனால் இறை வார்த்தை அவர்களுக்குள் இருந்தால் இன்றைய நற்செய்தியில் பார்வையற்ற இருவருக்கு பார்வை கொடுத்து கொடுக்கிறார். நாம் உலக பார்வை கொண்டு இருக்கிறோமா அல்லது இயேசுவின் பார்வையை கொண்டு இருக்கிறோமா? உலக பார்வை புறப்பார்வையை உள்ளடக்கியது. இயேசுவின் பார்வை அகப்பார்வையை உள்ளடக்கியது. முதல் பெற்றோர்கள் கண்களுக்கு களிப்பூட்டும் கனியை பார்த்தார்கள், பாவம் செய்தார்கள், ஆண்டவரின் திருமுன்னிலையில் இருந்து தங்களை மறைத்து கொண்டார்கள். இன்றைய நற்செய்தியில்